முதலில் இயேசு தமது உடலை அர்ப்பணித்தார். உடல் என்பது நம் ஆளுமையின், நம் ஆழ்தன்மையின் ஒரு முகாமையான முதன்மையான ஒரு கூறு. உடலைத்தான் நாம் பார்க்கின்றோம். நம்முடைய ஆளுமையில் உடல், மனம், ஆன்மா, உணர்வுகள், மனச்சான்று, மனவலிமை என்று பல கூறுகள் இருக்கின்றன. இவற்றில் முதன்மையானது உடல்தான். எனவே நாம் நம் உடலை அர்ப்பணிக்க வேண்டும். கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும், பிறருக்கும் அர்ப்பணிக்க வேண்டும். இயேசு அவ்வாறு தம் உடலை அர்ப்பணித்தார் என்பதை நற்செய்தி நூல்கள், விவிலியம் எடுத்துச் சொல்கிறது. எடுத்துக்காட்டாக எபிரேயர் திருமுடல் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு எவ்வாறு தம் உடலை அர்ப்பணித்தார் என்பதை பற்றி நாம் வாசிக்கின்றோம். எபிரேயர் திருமுடல் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 7 முடிய உள்ள இறைமொழிகளில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஒரு உடலை நீர் எனக்கு அமைத்து தந்தீர். எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உம் திருவுளத்தை நிறைவேற்ற இதோ நான் வருகின்றேன். கடவுளுடைய திருவுளத்தை இயேசு எவ்வாறு நிறைவேற்றினார்? தம் உடலை அர்ப்பணிப்பதன் மூலமாக என்று எபிரேயர் திருமுடல் இயேசுவை பாராட்டுகிறது. எபிரேயர் 10:10 நாம் வாசிக்கின்றோம், இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இயேசு தம் உடலை கடவுளுக்கும் மக்களுக்கும் அர்ப்பணித்தார். எனவேதான் தாம் இறப்பதற்கு முந்தின நாள் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி கூறி அதை பிட்டு இயேசு கூறினார், அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆம் அன்புக்குரியவர்களே, இயேசுடைய அர்ப்பணத்தின் மிகப்பெரிய அடையாளம் அவர் தம் உடலை அர்ப்பணித்தது. நாமும் நம் உடலை இறைவனுக்காகவும் பிறருக்காகவும் அர்ப்பணிப்போமாக. நம்முடைய உடல் உழைப்பு, நம்முடைய உடல் சோர்வு, நம்முடைய உடல் பணிகள் அனைத்தும் கடவுளுக்காகவும் பிறருக்காகவும் நாம் செய்கின்ற பொழுது நம்முடைய ஆளுமை மேம்படுகிறது.